iQ13 50,000 கொடுத்து ஒரு மொபைல் வாங்கும் போது டிஸ்பிளே கேப்னு ஒரு இஷ்யூ. அதை நம்ம வாங்கலாமா வேண்டாமா? iQ13ல டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லைன்னா இல்லை, கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் நீங்க பார்க்காம iQ13 போயிட்டு 50,000 rupees கொடுத்து வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ant360 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா iQ13 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் iQ13ல வந்து ஸ்க்ரீனில் வந்து கேப் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து நமக்கு போன வீடியோவில் வந்து அதை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வந்து சேரும். ஸோ இப்போ வந்து iQ13 அப்படின்ற மொபைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியமான செக்டாரில் வந்து இந்த மொபைல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த மொபைலுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் எல்லாருமே அட்வான்டேஜஸ் மட்டுமே பார்த்து மொபைலை வந்து வாங்குவோமா அப்படின்னு கேட்டால் அப்படி வாங்க மாட்டோம், வாங்கவும் கூடாது. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் பற்றி நம்ம பேச போகிறோம். இதில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மொபைலில் இருக்குது. எல்லா மொபைல்லையும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். பட் ஆனால் அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் வர்த்தா நம்மளுக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம மொபைலை வந்து வாங்குவோம். ஸோ இப்போ இந்த iQ13ல டிஸ்பிளே கேப் இஷ்யூ அதை நீங்கள் கேட்ட உடனே நானும் போயிட்டு நிறைய வெப்சைட்ஸில் வந்து போய் பார்த்தேன். என்ன இது, இந்த கேப் இஷ்யூ வந்து இது டிசைனே இப்படி தானா, இல்லை ஏதோ ஒரு டிஃபெக்டில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற டவுட்ஸ் வந்து எனக்குமே வந்துச்சு. அப்போ நம்ம போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளே கேப் அப்படின்றது இது வந்து ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவோ அப்படிலாம் கிடையாது. நான் என்ன பார்த்தேன் அப்படின்றத வச்சு தான் நான் சொல்கிறேன். நான் போய் iQ13 வந்து ப்ரொமோட் பண்ணுறேன், இல்லைனா பாசிட்டிவாக கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து iQ13ல மட்டும் இந்த ப்ராப்ளம் இல்லை, நிறைய மொபைல்ஸில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இருந்திருக்கு. ஆக்சுவலி இது ப்ராப்ளமே கிடையாது, இது வந்து ஒரு டிசைனே அப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா Galaxy S22 அதுவும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம்சங்லேயே பார்த்துக்கிட்டிங்கன்னா சாம்சங் S22 அல்ட்ரா, அப்புறம் S23 அல்ட்ரா, அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி கேப் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட்ஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நம்ம பண்ணுவோம்ல, இந்த மாதிரி இருக்குது, ப்ராடக்ட் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மள மாதிரி கன்சியூமர்ஸ் போயிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவங்க அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விளக்கத்தையும் நான் வந்து சைடில் போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ப்ராடக்ட் டிஃபெக்ட்லாம் கிடையாது, சாம்சங் கேலக்ஸிக்கு சொல்கிறாங்க இந்த விளக்கத்தை. ஸோ என்ன சொல்கிறாங்கன்றத முதல்ல பார்த்துருவோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து டிஃபெக்டோ இல்லைன்னா இது வந்து தெரியாமல் நடந்த தப்போ, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணோன்னா ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. இந்த டிசைனே இப்படி தான், சில கேப் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஸோ அதனால தான் நாங்கள் அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேப் மூலமாக வாட்டர் வந்து உள்ளே போயிடுமா, இல்லை டஸ்ட் வந்து உள்ளே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போகாது. நாங்கள் டிசைன் பண்ணிவிட்டு நிறைய வாட்டி அதை நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து தான் ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ யாரும் அதை பற்றி பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சாம்சங் வந்து தெளிவாக ஒரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிடா, சாம்சங் கேலக்ஸி மேபி ஆண்ட்ராய்டு மொபைல்ஸில் இந்த மாதிரிலாம் டிஃபெக்ட் இருக்கு போல, இதனால தான் ஐஃபோன் வாங்குறாங்க போல அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கேயே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அப்படி நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது ஐஃபோன் 16லையும் 16 ப்ரோலையும் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கிளிப்ஸையும் வந்து நான் பக்கத்தில் போடுறேன். ஸோ ஐஃபோன் 16லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு அடுத்து ஐஃபோன் 15 ப்ளஸ்லையும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. சரி, இன்னும் யூஜா போய் பார்ப்போமேன்னு பார்த்தா ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸ்லேயுமே இந்த கேப்ன்ற விஷயம் வந்து டிஸ்பிளேல இருக்கு. ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து ஒரு ப்ராடக்ட் டெஃபெக்டாக அவங்க ரெடி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா iQ13 பொறுத்தளவுக்கு சேம் தான், அதே டிசைனை இவங்களும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் iQ13 வந்து இந்த மாதிரி கேப் இருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து கேப் வந்து டிஃபெக்டா இல்லை டிசைனான்னு கேட்டிங்கன்னா நம்ம ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து டிஃபெக்ட் கிடையாது. கண்டிப்பாக அவங்களோட டிசைனே இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. கேப் வச்சு தான் ஒரு டிசைனே வந்து இந்த மொபைலை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த விதமான பெரிய த்ரெட்டுன்னு சொல்லி இந்த iQ13 பொறுத்த டிஸ்பிளே கேப்புக்கு இல்லை. பட் ஆனால் இன்னொரு பாயிண்ட் வரும் இந்த இடத்துல, இந்த மாதிரி இப்போ டிசைனில் வந்து இந்த மாதிரி கேப் வச்சிருக்காங்க
அப்போ IP68 69 இருக்குன்றாங்க. அப்போ வாட்டர் ரெசிஸ்டண்டா இல்லை டஸ்ட் ரெசிஸ்டண்டா, அது எப்படி உள்ளே போகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகாது. ஏன்னா அதுக்கு நிறைய நம்ம யூடியூபர்ஸே வந்து நல்லா ரிஸ்க் எடுத்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. நீங்கள் சேனல்ஸ்லலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் வந்து IQ13 வந்து தெலுங்கு சேனல் நினைக்கிறேன் ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் அவங்க வந்து IQ13 வாங்கிட்டு அதை ஒரு டப்பில் வந்து தண்ணி போட்டு அதுக்குள்ளே ஊறவே வச்சிருக்கிறாங்க. நம்ம இது ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஊற வச்சு அவங்க யூஸ் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோஸும் வந்து நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஸோ கேப் இருக்கிற அதே மொபைல் தான் IQ13 கேப் இஷ்யூன்னு சொல்லப்படுற அந்த மொபைலை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சும் யூஸ் பண்ணுறாங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லை. நானும் வந்து ஜெட் அடித்து அதெல்லாம் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்கேன். அப்பயும் வந்து அது IQ13 வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் யூஸ்வலாகவே எனக்கு வந்து ஒரு நம்பிக்கையே கிடையாது. இந்த IP68 இருக்கட்டும் 69 இருக்கட்டும் இல்லை வாட்டர் இது ப்ரூஃப் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சப்போஸ் வாட்டர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி IP68 இருக்குன்னு சொன்னீங்க, வாட்டரில் வந்து ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு நீங்கள் போய் கிளைம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த கிளைமெல்லாம் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. வாட்டர் டேமேஜ்னாலே வாட்டர் டேமேஜ் தான், அவ்வளோதான் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங்காக இதை நான் IP68 வச்சிருக்கேன் 69 வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லாமே அந்த நிலைமையை மீறி இப்போ வாட்டர் வந்து உள்ளே போய் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இது வாட்டர் ப்ரூஃப் இருக்குல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா கிளைம்லாம் பண்ணிக்க முடியாது. அதுக்கு எந்த விதமான பாலிசிலையும் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து நான் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் கிடையாது. ஸோ அது எதுக்குன்னா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். இது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃபுக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ்னால் தாக்கு பிடிக்க முடியும். தண்ணி இருந்தாலும் ஒரு அளவுக்கு மேலே தண்ணி இருக்கும்போது அது கண்டிப்பாக டேமேஜ் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நான் இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கேப்னால தண்ணி உள்ளே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் போகாது. வாட்டர்னால ஹெவியான வாட்டர் இருந்து அது ரெசிஸ்டன்ஸ் லெவலை தாண்டி ஒரு வாட்டர் சப்ளை அதுக்கு மொபைலில் பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இந்த டிஸ்பிளே கேப்னால வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் டஸ்ட் ப்ரூஃபும் வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஸோ அது வந்து ஒரு டிசைன் தான். அந்த கேப்புன்றது ஒரு டிசைன் தான். ஸோ யாரும் பயப்படாதீங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து உங்களுக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேப் இஷ்யூஸ் எந்தெந்த மொபைல்லலாம் இருக்குன்றத போய் பாருங்கள். அவங்களுக்கு என்னென்ன விளக்கம் கொடுத்துருக்குறாங்கன்றது பாருங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து கேப் இஷ்யூ பற்றி மட்டும்தான் நான் பேசியிருக்கேன். பட் ஆனால் 3 டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு IQ13ல. நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் 3 விதமான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து கேமிங் பற்றி இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பற்றி முக்கியமாக ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 144 ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றினதுலையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ 3 டைப்பான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி வீடியோ போடணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். IQ13 டிஸ்அட்வான்டேஜை பற்றி பேசுங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ உங்களுக்காக நான் போடுவேன். ஸோ இப்போது உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். கேப் இஷ்யூ கிடையாது. கேப் வந்து டிசைன்டு. அது ஒரு டிசைன்டு கேப்பு, மற்றபடி எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு டிஃபெக்ட் கிடையாது. இது ஒரு டிசைனே அப்படிதான் IQ13ல. IQ13 மட்டும் அப்படி இல்லை. நிறைய மொபைல்ஸ் ஆண்ட்ராய்ட்ஸ் காம்படிட்டிவாக இருக்கிற மொபைல்ஸ், ஆண்ட்ராய்டை கூட விடுங்க, iOS வச்சிருக்கிற ஐஃபோனுமே கூட அந்த கேப் வந்து இருக்குது. ஸோ தட் இஸ் மென்ட் டு பி டிசைன்டு. அது வந்து ஒரு டிஃபெக்ட் கிடையாது. அது மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் இந்த வீடியோஸ்லேயே நான் வந்து சைட்லலாம் கொடுத்துருப்பேன், அதை பார்த்துருப்பீங்க. அதை மீறியும் உங்களுக்கு வந்து புரியல அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் 3 மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் IQ13ல இருக்குது. ஸோ அதை பற்றி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ IQ13 டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு போட்டு அந்த 3 டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.